பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். கண்ணைமை காப்பதை போல் உன்னை தினம் நான் காத்திடுவேன். கண்ணைமை காப்பதை போல் உன்னை தினம் நான் காத்திடுவேன். தீங்கை காணாதிருப்பாய், ஓ தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை தீங்கை காணாதிருப்பேன், அதிருப்பேன் நான் தீங்கை ஆமென். தீங்கை காணாதிருப்பேன், நான் தீங்கை காணாதிருப்பேன். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, பனியை போல் உன் மேல் இருப்பேன். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, பனியை போல் உன் மேல் இருப்பேன். லீலியை போல பூத்திடுவாய், லீபனோனை போல் வேறொன்றுவாய். லீலியை போல பூத்திடுவாய், லீபனோனை போல் வேறொன்றுவாய். தீங்கை காணாதிருப்பேன், நான் தீங்கை காணாதிருப்பேன். ஓ தீங்கை காணாதிருப்பேன், நான் தீங்கை சேர்ந்து சொல்வோமா? தீங்கை காணாதிருப்பேன், நான் தீங்கை காணாதிருப்பேன். ஆமென். தீங்கை தீங்கை காணாதிருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், தேவன் உயர்ந்திருப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை சிந்தையை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாய் காத்திருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆவலாய் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. ஆமென். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், என்னை உயர்த்துவதே கர்த்தருக்கு பிரியம். ஏன்னா அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் ஆழ பதிக்க கவனமாய் கவனியுங்கள். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலுமா? எல்லாம் ஒரு மனதை எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தவங்களா? அல்லேலூயா. வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்களா? அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்க, அவர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் என் மேல் நினைவாக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நல்லவர். ஆமென். வசனம் இப்படியே ஆரம்பிக்கிறது, அவர் நல்லவர், அவர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். அவரை நான் நம்பி இருக்கிறபடியினால், அவரை நான் சார்ந்து இருக்கிறபடியினால் அவர் என்னை அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. செய்தியின் தலைப்பு, என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. என்னை ஒருத்தர் நல்லா அறிஞ்சிருந்தார்னா அவர் என்கிட்டயே வர முடியாது. ஏன்னா என் குணாதிசயங்கள் அப்படியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் இருதயத்திலோட உங்கள் உள்ளங்களுக்கு ஊழியம் செய்வாராக. இந்த வார்த்தை அழகாய் இருக்கிறது. எனக்கு இந்த வசனத்தை படித்த உடனே ரொம்ப பிடித்தது. என் இருதயத்தில் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு அரணாக இருக்கிறார், என் நிலைமைகளை நன்றாய் அறிந்திருந்தும் கூட. ஆமென். இந்த நாளிலே சில வேத வசனங்கள் வெளிச்சத்தோடு கூட நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நான் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய விருப்பம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அவருக்கு விருப்பம். அதில் ஒன்றில் நம்ம கரெக்டாக இருந்தாலே
அவர் மீதி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் அவரோடு கூட அவருக்கு பிரியமாக இருக்கணும். அவ்வளவுதான் அவர் எதிர்பார்ப்பு. ஆமென். இப்படி நான் இருந்தால் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பாரா? நிச்சயம் சந்திப்பார். அவர் மாற்றி மாற்றி பேசுகிறவர் இல்லை. அவர் ஒரு வாட்டி சொன்னார்னா சொன்னது தான். அதை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் கட்டளைகளெல்லாம் நீ கை கொண்டு நடப்பாயானால் நான் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தங்கள்லாம், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு கீழ்ப்படி, எனக்கு நீ என்னை சார்ந்துகொள், என் வார்த்தையை உன் இருதயத்திலே பத்திரப்படுத்து. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மிக எளிமையான காரியம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ஆமென் சொல்லுவோமா? அவர் என்னை எங்கே அறிந்தார்? அவர் என்னை எங்கே அறிந்திருக்கிறார்? என் வாழ்க்கை வனாந்தரத்தில் என்ன செய்யலை, ஆரம்பிக்கலை. நான் போய் நின்ன இடம் தான் என்னது? அல்லேலூயா. எப்போவுமே நம்ம ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே. அவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, நேர்த்தியாக செய்வார். எனக்கு எது நேர்த்தியானதோ அது நல்லா என்ன செஞ்சிருக்கிறார், நன்றாய் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை வனாந்தரத்தில் கொண்டு போய் நிறுத்தி, வனாந்தரத்தில் என்னை கொண்டு போய் அதில் காரியங்கள் அப்போல்லாம் இல்லை. என்னை அவர் செழிப்பான இடத்துல வைக்க தான் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஈசாக்கு பார்த்து சொல்கிறாரு, எப்பா இங்கே பஞ்சம் வருது, ஆனாலும் நீ என்ன செய்ய, இங்கே இரு, நீ ஆசீர்வாதமாக என்ன செய்வ, இருப்ப. உன்னை சுற்றி பஞ்சம்தான், ஆனால் நீ விதைச்சா அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். உன் நிலத்துக்கு மட்டும் தண்ணி வேருக்கு என்ன செய்யும், பாயும். அல்லேலூயா. சாத்தியமா? சாத்தியம் இல்லை, ஆனால் அவர் சாத்தியமாக்குவார். ஆமென். என் தேவன் என்னை வனாந்தரத்தில் கொண்டு போய் விடுகிறவர் அல்ல, நான் தான் வனாந்தரத்துக்கு நேரம் என்ன செய்கிறேன், போகிறேன். என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போமானால் ஆண்டவர் அதற்கு காரணம் அல்ல. என்னுடைய கிரியைகளை ஏதோ ஒன்று என்ன செய்யுது, என்னை வனாந்தரத்துக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் அங்கேயும் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் எதுவாக நானே முடிவெடுத்து நானே என்ன செய்கிறேன், என் சுயத்தில் ஓடினாலும் கூட ஆண்டவர் கடைசியில் போய் வனாந்தரத்தில் நின்று தான் நான் யோசிக்கிறேனாலும் அங்கேயும் அவர் என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்குது, புரியுது உங்களுக்கு? ஆமென். என்னுடைய நிலைமையை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால தான் நாகூமில் வாஸ்தவம், அவர் நல்லவர். முதல் வார்த்தை அது, அவர் நல்லவர். ஏன்னா நான் பண்ண தப்பாக இருந்தாலும் என்னுடைய நிலைமையை அறிந்து அவர் நல்லவராக இருக்கிறதுனால எனக்கு அரணாக இருக்கிறார். என்னை அவர் அறிந்தவராக இருக்கிறபடினால என்னை தேடி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் வாயில் நான் நிறைய எப்போ துதிக்க ஆரம்பித்தாலும் என்ன போனாலும் நல்லவர் நல்லவர் மட்டும் என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த இடமா இருந்தாலும் எவ்வளவு எந்த காரியமாக இருந்தாலும் என் வாயில் என்ன வரும், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் நல்லவர், அது வேறு வார்த்தையே இல்லை. அவர் ஒருத்தர் தான் நல்லவர், அவர் ஒருத்தர் தான் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஒரு பாஸ்டர் இருக்கிறார், எடுத்தவனே காதல் வச்சவனே நம்ம பிரைஸ் எல்லாம் இயேசு நல்லவர் அப்படின்னா அவர் அங்கேருந்து சொல்லுவார், ஆமென் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் ஒரு நல்லவர் போட்டால் அவர் என்ன செய்வார், 2 நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல தகப்பன் இந்த உலகத்தில் நமக்கு இல்லைங்க. எப்போ போய் தோளில் சாய்ந்தாலும் ஆற்றுவார். எவ்வளவு தூரம் நம்ம நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போனாலும் சுயத்திலேயே ஓடி விழுந்தாலும் ஆண்டவர்கிட்ட போகும்போது என் இருதயத்தை தேற்றுவார். காரணம் ஏன் சொல்லுங்க, அவர் நல்லவர். அல்லேலூயா. நான் நல்லவன் இல்லை, ஆனால் அவர் நல்லவர். இளையகுமாரன் ஓடி போனான், திரும்பி வரும் பொழுது அவன் நல்லவன் இல்லை, ஆனால் தகப்பன் நல்லவர். அல்லேலூயா. தகப்பன் நல்லவராக இருக்கிறபடினால
பிள்ளை எப்படி இருந்தாலும் என்ன செய்ய மாட்டார். ஆனால் பிள்ளைய கொஞ்சம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்கிறாரு, அவர் கண்டிக்கும் பொழுது என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் சிற்றையை அற்பமாக எண்ணாதீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் வருதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், பலன் கொள்ளணும். இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையில் திடப்படணும். ஆமென். ஆண்டவர் எனக்காக செய்வார், அவ்வளவுதான். ஏன்னா அவர் நல்லவர். ஆமென். வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தாராம், சுற்றி திரிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இங்கே வசனம் அழகாக ஆரம்பிக்குது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறான்னு அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு அறிந்திருக்கிறீங்களா? அவர் என்னை கைவிட மாட்டான்னு அறிந்திருக்கிறீங்களா? அவர் என் மேல் இரக்கமா இருக்கிறான்னு அறிந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அதில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கிற ஒருவேளை சந்தேகப்பட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், நேசிக்கிறார். அவர் மேல் என்மை அன்பா இருக்கிறார் என்பதை நான் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே, அல்லேலூயா, வார்த்தை சொல்லுது, தேவன் அன்பாகவே. அவர் எனக்கு எப்போவும் அன்பாகவே என்ன செய்கிறார். கவனிங்களேன், நீங்களும் நானும் இப்போ இருக்கிற இந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் நடந்தோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கேட்டோமா? ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நடந்தோமா? கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு அவர் சொன்ன வழியில் நடந்தோமா? அங்கங்கே என்ன செஞ்சோம், வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் வார்த்தையினால் வழுவாமல் காத்து கொண்டீரே. ஏன் நம்ம வலது பக்கமும் சாய்வோம், தேவைப்பட்டா இடது பக்கமும் சாய்வோம், முடிஞ்சால் பின்னாடி கூட என்ன செய்வோம், வாய்ப்பு இருந்தால் அதை கூட செய்வோம். ஆனால் என்னை வார்த்தையினால் வழுவாமல் காத்து கொண்டார். நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் அவர் என்னை நேசிக்கிறபடியினால என்னை அதிலிருந்து என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறார். நான் சாகிறது உண்மைதான், என் கால்கள் சறுக்குகிறது உண்மைதான், ஆனால் அவர் கிருபை என்னை விட்டு என்ன செய்யலை, விலகலை. அவர் அன்பு என்னை விட்டு என்ன செய்யலை, விலகலை. அவருடைய காருண்யம் என்னை விட்டு என்ன செய்யலை, விலகலை. காரணம் அவர் நல்லவர். அல்லேலூயா. நான் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக என்ன செய்யலை, நடக்கலை. நான் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பிரியமாகவே என்ன செய்யலை, இருக்கலை. ஆனால் எப்பவுமே அவர் எனக்கு பிரியமாகவே என்ன செய்கிறார். அல்லேலூயா. என்னை நேசிக்கிறவராகவே என்ன செய்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் கர்த்தருடைய கிரியைகள். அவர் என்னை வனாந்திரத்தில் என்ன செஞ்சிருக்காரு, நான் வனாந்திர பாதையில் போய் நின்னாலும் அங்கே என்ன செய்கிறாரு, என்னை அறிந்தவராக இருக்கிறார். அப்புறம் என் மேலே அன்பாகவே இருக்கிற என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டார். நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என் மேலே என்ன செய்கிறார், அன்பாகவே இருக்கிறார். நான் அவரில் நிலைச்சிருந்தா அவர் என்னை நிலைச்சிருப்பார். இப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் சில ஆலோசனை கொடுக்கிறார். வாசிங்களேன், உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை, அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து போதும். கவனிங்க, இப்போ இங்க ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலே உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன். அல்லேலூயா. சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவன், அவர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு யார் தேவன்? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அவர் ஒருத்தர் தான் இந்த உலகம் முழுசுக்கும் தேவன். ஆனால் அநேக தேவர்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க இல்லையா? அநேக பேர் சொல்கிறாங்க 330 கோடி நிறைய தேவர்கள், நிறைய ஆமாம் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு, தேவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க இப்போல்லாம்.
ஆமென், ஆமெனா? ஆமாம். ஒரு குத்து சண்டை வீரன் என்ன செய்கிறான்னா, அவன் ஸ்டேஜ் ஏறும்போது அந்த ஸ்டேஜில் அப்படியே ஒரு முழங்கால் போட்டு முட்டி போட்டு அந்த ஸ்டேஜை வணங்கிட்டு என்ன செய்கிறான், குத்து சண்டைக்கு என்ன செய்கிறான், போகிறான். இன்னொருத்தன் பணத்தை பார்த்து அது கண்ணில் என்ன செய்கிறான். இல்லையா? கவனிங்க, நான் எதெல்லாம் தேவன் சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஈன்ட்டு கிடச்சிருக்கோம். என்ன, இப்போ கிறிஸ்தவங்களுக்கு அநேக தேவர்கள் உண்டாயிட்டாங்க. என்ன தேவன்? பொன் வெள்ளி கிடைச்சா அதில் கண்ணுக்குடி செஞ்சிடுறது, எருவு மாடை செஞ்சிடுறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒருத்தர் தான் தேவன். நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னா, நான் ஒருத்தர் என்பது, நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் என்னை அறிந்திருக்கிறதுனால தான். ஆமேன்னு சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை அறிந்ததுனால தான் 430 வருஷம் கழிச்சு என்ன செய்தார், போய் கொண்டு வரார். அவங்க அவரை நேசிக்கிற ஜனமாக இருக்கிறதுனால தான். அவங்க கடைசி நாட்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினதுனால தான். கவனிங்க, இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், நான் அன்பாக இருக்கிறேன், நான் அன்பாகவே இருக்கிறேன், நான் நல்லவர், இது எல்லாம் சரிதான். ஆனால் நான் ரொம்ப பொசசிவ், நான் ரொம்ப இதுவாக இருப்பேன், அட்ராக்டிவாக, என் பிள்ளைங்க எனக்கு தான் அப்படின்ற மாதிரி என்ன செய்வேன், அடமெண்ட்டாக இருப்பேன். நான் என்ன செய்ய மாட்டேன், அதில் விட்டு கொடுக்கவே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அடிமைப்பட்டு போனது என்னமோ மீறுதல்னால தான். ஆனால் அவன் 430 வருஷமும் பட்ட எல்லாத்துக்கும் அவன் கை நிறைய பொண்ணு வேலையை கொடுத்து அனுப்பிச்சதும் இல்லாமல் பின்னாடியே துரத்திட்டு வர வச்சு அவங்கள கொல்லவும் செய்தார். அல்லேலூயா. சமுத்திரத்தில் அவர்களை மூழ்கடித்தார். காரணம் என்னன்னா, தாம் பிள்ளைகள் தான் முறுமுறுத்தாங்க, தேவையில்லாத வேலை பண்ணாங்கன்னு தான் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அவங்கள யாரெல்லாம் துன்புறுத்துறாங்களோ அவங்கள என்ன செய்ய மாட்டாரு, சும்மா விட மாற்றார். அல்லேலூயா. என் தேவன் யார் என்பதை புரிஞ்சிருப்பீங்க. பிள்ளை தப்பு செஞ்சால் அம்மா அப்பா அடிப்பாங்க, ஆனால் மற்றவங்க அடிக்க என்ன செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு? விளங்குதில்ல? என் பிள்ளை தப்பு செஞ்சால் நான் என்ன செய்வேன், அடிப்பேன். ஆனால் மற்றவன் என்ன செய்யக்கூடாது, அடிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி தானே உங்கள் இருதயம் இருக்குது. இதே தான் ஆண்டவருடைய இருதயம். அந்த பொசசிவ் உள்ளவர். என் பிள்ளை நீ எப்படி என்ன செய்யலாம், ஆனால் அவர் தான் கொடுத்துருப்பாரு, ஆனால் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஏன்னா கொடுக்கறதே அடிக்கிறதுக்காக தான். ஆனால் அடிக்கூடாதுன்னா எப்படி, அடித்தா திருப்பி அடிப்பார். மாற்றுறது என்னவோ எகிப்து தான், இஸ்ரவேலர் அல்ல. ஆமென். அமலேக்கியன் இஸ்ரவேல் நடந்து வரும் பொழுது பின்னாடி வந்து பலவீனமானவர்களை தாக்கினானா, நினைவில் வச்சிருக்கிறேன்றார். சவுல் முதலாவது ராஜா ஆகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு கொடுத்த முதல் அசைன்மெண்ட்டை போய் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, ஒருத்தர் கூட. சொல்லும் போதே ஆண்டவர் எழுத்து மூலமாகவே சொல்கிறார், பிள்ளைகள் ஆடும் ஒரு குட்டி கூட என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளை என்ன செஞ்சிட்டா, அவன் தொட்டுட்டான். உன்னை தொடுகிறவன். அல்லேலூயா. இப்போ எவ்வளவு ஒரு பொசசிவாக இருக்கிறான்னு கவனிங்களேன். இப்படிப்பட்டவர்கிட்ட நீங்கள் ஆண்டவருடைய அவருடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு கண்ணில் ஒத்துனாலோ கும்பிட்டாலோ சோலி முடிஞ்சு. யாருக்கு? உங்களுக்கு லேசாக அடி விழும். ஏன்னா 430 வருஷம் விட்டார்ல, ஒரு 4 மணி நேரமாக என்ன செய்வார், அடிவாங்க விடுவார். அப்புறம் அடித்தவனை அடிப்பார். அது ரெண்டாவது. ஏன் சொல்ல வரேன், நம்ம உலகத்தை முன்பதாக வைத்தோம் அப்படின்னா ஆண்டவர் பின்பதாக இருக்கிறார். அதை ஒரு நாள் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல. நீங்கள் ஆண்டவரை முன்னாடி வைக்காம எதை முன்னாடி வச்சாலும் அதுதான் உங்களுடைய தேவன். ஆமாம். சில இடங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க வயிறு தான் அவங்க தேவன். வயிறா தேவன்? மத்தேயுல 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அல்லேலூயா. 7ஆம் வசனத்துல அவங்க யோசிக்கிறாங்க, நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் அவர் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்களா. இங்கே அவங்களுடைய யோசனை என்ன, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க, என்ன சதுசேயர் பரிசேயர் என்ன செய்யுங்க, இவங்க குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம பாரத்தை குறித்து அங்கே என்ன செய்கிறார்,
அவருடைய பசி என்ன, அவருடைய தாகம் என்ன, எனக்கு என்ன விருப்பம், நான் எதுக்காக வந்தேன், இதை குறித்து என்ன செய்கிறாரு, அங்கே பேசுகிறாரு. ஆனால் சீஷர்கள் எதை யோசிக்கிறாங்க, நம்ம சோறு கொண்டு வரல, அதான் கோவப்படுறார் தலைவர். எது கொண்டு வரல அதை சொல்கிறாரு. சொல்லும்போது வார்த்தை அழகாக ஆரம்பிக்கும், அற்ப, அது இப்படி சொல்லலாமா, அல்ப விசுவாசிங்க. சோத்துக்காக வரானா உனக்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர் அப்படி தான் கேட்டிருப்பேன். ஏல நான் உங்கள்கிட்ட கேட்குறது பேசுகிறது நித்திய ராஜ்யத்தை குறித்தும் மக்களுடைய ரட்சிப்பை குறித்தும் ஜீவனை குறித்தும் உயிர்த்தெழுதல் இதை குறித்து என்ன செய்கிறேன், பேசுகிறேன். சோறு கொண்டு வரலன்னு நினைக்கிறியப்பா, நீ அற்ப விசுவாசி இல்லை, அல்ப விசுவாசி. அற்பமான காரியத்தை என்ன செய்கிற, யோசிக்கிறான். அற்பமான காரியங்களை குறித்து உன் சிந்தனை போது என்னுடைய சிந்தனைக்கு நேரம் உன் சிந்தனை செய்யலை, வரலை. இங்கே முதல்ல உபாகமத்தில் வாசத்தில் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெய்வமாய் கொண்டு என்று சொன்னால் எதை நீங்கள் முதன்மையாக வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அற்ப விசுவாசி. அந்த உலகத்தின் காரியம் உனக்கு முன்பதாக அதுதான் உனக்கு முதலிடமாக இருக்குமானா, என் இடத்தை அது பறிக்குமானா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்வேன், இமை பொழுது உன்னை கைவிட தான் செய்வேன். உருக்கமான இறக்கம் ரெண்டாவது தான். முதலாவது கைவிடுதல், இமை பொழுது. அந்த இமை பொழுது ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். ஹல்லேலூயா. அவர் நினைச்சா இப்படி திருப்பி போடுவார், நினைச்சா நம்மளால் என்ன செய்ய முடியாது, அந்த இமை பொழுதையே தாங்க முடியாது. அப்போ ஆண்டவரை நம்ம எவ்வளவாய் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்றைக்கி ஆசீர்வாதத்துக்கு குறை எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் தான் இருக்குது. நான் ஆண்டவரை முதலிடமாக வைக்காமல் ஏதோ ஒன்று என்ன செய்கிறேன், முன்னாடி வச்சு ஓடுறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு லக்கு ஒன்று இருக்குது, எனக்கு அங்கே ஒரு ஜீவ கிரீடத்தை நான் பார்க்குறேன், அதை நோக்கி என் பயணத்தை தொடர்றேன். பின்னாடி அடிக்கான் வாங்கிட்டு தான் அங்கே தான் ஓடுவேன். பின்னாடி ஒருத்தன் குத்துறான் வாங்கினாலும் அங்கே தான் என்ன செய்வேன், ஓடுவேன். நல்ல சாப்பாடு கிடைக்குது சாப்பிட்டாலும் அங்கே தான் என்ன செய்வேன், ஓடுவேன். நல்ல வண்டி கிடைக்குது வண்டி கிடைச்சாலும் அங்கே தான் என்ன செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களிடத்தில் நான் முதன்மையாக இருக்கணும்னு சொல்கிறார். என்னை பின்னாடி தள்ளிடாதன்ற. பின்னாடி என்னை தள்ளிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அற்ப விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்வீங்க, போய் நிற்க வேண்டிய காரியம் வரும். ஆண்டவர் சொல்லணும், அசாத்தியங்களை செய்வதற்கு தெரிந்து கொண்டேன், அற்ப விஷயத்துக்கு என்ன செய்யாத. ஆமென். காண்கிறவைகளை பார்த்து, கண்ணுக்கு தெரிகிறத பார்த்து, இது நல்லா பசுமையாக இருக்குது, இது செழுமையாக இருக்குது, இங்கே போனால் நல்லா இருக்கலாம், இதை பார்த்து நீ போவாயானால் இது நல்லா இருக்கும். இன்னைக்கு லீவு போட்டு சர்ச்சுக்கு போகிறத விட இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாமல் வேலைக்கு போனால் 2 மடங்கு சம்பளம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாமல் ஆண்டவரை தேடாமல் அதை செய்தா அப்படி ஆசீர்வாதம், இதை செய்தா இப்படி ஆசீர்வாதம், இல்லை உறவுகள், இல்லை அந்த ஃபங்க்ஷன், இதெல்லாம் என்ன செய்யலை. இதுக்காக ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் என்ன செய்யலை, உங்களை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை அபிஷேகித்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் காரியங்கள்லாம் எல்லாத்தையும் வச்சு உங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் உங்கள் இஷ்டப்படி ஓடுவதற்காக அல்ல. பழைய ஏற்பாட்டுக்கு அந்த 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 நியமனம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் அசைய கூட என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், ஒன்றுமே ஓய்வு நாளுக்குன்னு ஒரு தூரம் கணக்கு வச்சுருக்காங்க, இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், அதுக்கு மேலே நடக்கூட கூடாது. இருந்துருவோமா நம்ம? என்ன வேணா சொல்லுங்க பாஸ்டர், என்னால் நடக்காமல் இருக்க முடியாது. ஓய்வு நாளுக்குன்னு ஒரு தூரம் இருக்குது, அவ்வளோதான் என்ன செய்யணும், நடக்கணும். இதெல்லாம் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணவே ரொம்ப கடினமான காரியம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ நம்மளை லகுவாக வச்சுருக்கிறார். ஆனால் இப்போவும் நம்ம என்ன செய்கிறோம், நமக்குரியவைகளை என்ன செய்கிறோம், தேடுறோம். என்னுடைய ஆதாயத்தை தேடுறேன், என்னுடைய காரியங்களை தேடுறேன், எனக்கு உண்டான என்னுடைய காரியத்துக்கு என்னுடைய மேன்மைக்கு உண்டான காரியங்களை நான் தேடி ஓடுறேனே தவிர இந்த மேன்மையெல்லாம் ஒருத்தர் வச்சுக்கிட்டு வான்னு கூப்பிடுறாரு, என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல, இது கண்ணுக்கு தெரியுது. சம்பளம் என்றவனுடைய கை கண்ணுக்கு தெரியுது, காசு கொடுக்கிறவனுடைய கை கண்ணுக்கு தெரியுது. இந்த கையை உருவாக்குனவர் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அதனால் என்ன செய்கிறோம், ஆண்டவரை புறக்கணிக்கிறோம், ஆண்டவரை ரெண்டாவதாக வைக்கிறோம். ஆண்டவரே
நான் அங்கே போயிட்டு வரும்போது உங்களை விசிட் பண்ணிட்டு போகிறேன். அவர் என்ன சைடில் வந்த விருந்தாளி, அவர் வரும்போது அவர் விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆமென். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம இடவோடு பேசுகிறார். என்னை பின்னாடி தள்ளினீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, நான் இதுக்காகவா உன்னிடத்தில் வந்தேன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தேடி ஓடுறீங்க? ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களா, இல்லை பணத்தை, சம்பளம், ஒரு வேலை, இதெல்லாம் என்ன செய்யுங்க? எல்லாமே இந்த பணத்தை சார்ந்து தான் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நம்ம இதுக்காக தான் என்ன செய்கிறோம்? மற்ற காரியங்கள்லாம் எந்த வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு வருமானம் வரணும், ஏதோ ஒரு காரியம் வரணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடுகிற நாளில் நீ என்ன செய்யாத, அதை செய்யாத. இப்போ நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பணத்துக்காக என்ன செய்கிறோம்? ஏதோ உலகத்தில் இருக்கிற ஒரு ஆதாயத்துக்காக என்ன செய்கிறோம்? அதை செய்கிறோம். அப்படி தானே? ஏதோ ஒரு இவங்க போகலன்னா அவங்க வரமாட்டாங்க, அவங்க கோச்சிக்கிடுவாங்க, இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இல்லை இது கிடைக்காம போயிடும், அது கிடைக்காம போயிடும், அவங்க வர வேண்டியதை நிப்பாட்டிடுவாங்க. ஏதோ ஒரு காரியத்தை உலகத்தில் இருந்து எதிர்பார்க்கிறதுனால் மாத்திரமே ஆண்டவரை பின்னாடி தள்ளுறீங்க. அப்படிதான், அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். நீ இல்லைன்னு சொல்ல மறுக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னையே பின்னாடி என்ன செஞ்சுட்ட? தள்ளிட்ட, அந்த மனுஷனை முன்னாடி வச்சுட்ட. அப்ப யார் முக்கியப்படுத்துற? யாரை முக்கியப்படுத்துறேன் நான்? ஆண்டவர் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, தம்பி உன்னை உருவாக்குனது யாரு? நீங்க தான்ப்பா ஐயா. உனக்கு சுகம் கொடுத்தது யாரு? நீங்க தான் ஐயா. நீ நடக்கிற 2 காலு, அந்த அந்த இடத்துக்கு ஓடனி அந்த காலை கொடுத்தது யாரு? நீங்க தான் ஐயா. தம்பி இந்த 3 வேளை சாப்பாடு, ஐயா உங்க கிருபை. இந்த உயிர் நீங்க கொடுத்தது தான். அப்புறம் நான் எங்கப்பா? ஆமே. இவ்வளவு கொடுத்தார்ல, அவர் நல்லவருங்க, எடுக்கல. பார்த்தீங்களா? இவ்வளவு நம்ம அவரை விட்டு தூரம் ஓட போது கூட அவர் இவ்வளவுதையும் கொடுத்துட்டு வெயிட் பண்றார். வாப்பா, நான் தான் உன்னை படைச்சது, நான் தான் முக்கியத்துவம், நான் தான் முதல்ல வரணும். நான் இல்லாமல் வேற யார் உனக்கு முதல்ல வந்து உன்னை என்ன செய்ய முடியும்? வேற யார் உனக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தவிர வேற யாரும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? யாராவது தர முடியுமா? யாராவது ஒருத்தர் நமக்கு ஆசீர்வாதம் தர முடியுமா? என் வாழ்க்கையில் நான் உனக்கு இதை செஞ்சு நான் உன்னை இப்படி கரையேற்றி முடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து பத்திரம் எழுதி சீல் போட்டு தர முடியுமா? ஆண்டவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாதுங்க. ஆண்டவர் சீல் போட்டு கொடுத்துருக்கிறாருங்க. உங்களுக்கு எனக்கு அவருடைய பரலோக சீலை வச்சு கொடுத்துருக்கிறார். நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். ஆண்டவரை தவிர ஆண்டவர் கைவிட்டார்னு இந்த உலகமே இல்லை. அப்புறம் இந்த நாம நம்புற மனுஷன், நாசியில சுவாசம் உள்ள மனிதன் ஏமாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்னாடி தள்ளாத, என்னை பின்னாடி தள்ளாத. என்னை பின்னாடி தள்ளனா பாதிக்கப்பட போறது நீதான். உன் வாழ்க்கையில தான் நிறைய பாதிப்பு உண்டாகும். என்னை பின்னாடி தள்ளாத. ஆண்டவரை விட்டு தூரம் போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் நன்மை செய்யறதுக்காக தான் கூப்பிடுறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் கூப்பிடுறாரு. என்னை ஆசீர்வதிக்க தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இங்கே வந்து 2 மணி நேரம் சும்மா உட்காருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சும்மா இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? ஆலயம் வர்றது ஏதோ கடமைக்காக சடங்காச்சாரம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அவர் சொல்றார், வசனத்தை எழுதி வச்சுக்கிறார், என் பிள்ளைகளை என் ஆலயத்துக்கு வர வச்சு நான் மகிழ பண்ணுவேன்னு சொல்றாரு. எதுக்கு வர வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஏன் இங்கே வரணும்னு நினைக்கிறாரு? நீங்க இப்போ வந்து ஒரு கனடா தேசத்தில் ஏதோ ஒரு ஊரில் தசை தெரியாத இடத்துல இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் வேறு தேசத்தில் இருக்குது. என்ன அப்படி வச்சுக்கிடுவோம். ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் 1.5 வயசில் பார்த்த ஒரு குழந்தை, அது இப்போ 21 வயசில் பிள்ளைய என்ன செய்யுது நிற்குதுன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் 21 வயசு கழிச்சு அதை பார்க்குறீங்க, அந்த பிள்ளைய பார்க்குறீங்க. உங்கள் தேசத்தில் உங்கள் இடத்துக்கு அந்த பிள்ளை உங்களை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வருது. நீங்கள் அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் அதை அந்த பிள்ளையை பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? 1.5 வயசில் 1 வயசில் பார்த்த குழந்தை 20 வயசில் பார்க்கும்போது எப்படியா ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு பிரமிப்பு உங்கள் முகத்தில் இருக்கும். இப்போ அப்போண்டு இத்தனை சின்ன வயசில் இவ்வளோவா பார்த்தேன், இப்போ எப்படி இருக்கு?
பெரிய பையனா என்ன செய்கிறான், பெரிய ஆளா, பெரிய மனுஷனா, பெரிய மனுஷியா என்ன செய்திருக்கான், வளர்ந்து நிற்கிறா. ஆமென். நானே பிரமிப்பாக பார்க்குறேன். கல்யாணம் முடிச்சு இப்போ என்ன 10 வருஷம் ஆகுதா, 8 வருஷம் ஆகுதா, என்ன 7 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ வரும்போது இருந்த இத்தனோட சின்ன சின்னதாக இருந்ததெல்லாம் இப்போ என்ன செய்யுது, இதெல்லாம் சின்ன சின்னதாக குட்டிக்கிட்டியாக இருந்துச்சு. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்கும். இவன் வாசிக்கிறதுல கூட இப்போ எனக்கு வாசிக்க தெரியாது. அல்லேலூயா. கவனிங்க, நம்மளே நம்ம சாதாரண மனுஷன் நம்மளே இப்படி பிரமிக்கிறோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வாரம் வரும்போது உங்களை ஆண்டவர் பார்த்து மெச்சி கொள்ளுகிறாருங்க. உங்களை அப்படியே பார்க்கும்போதெல்லாம், என் பிள்ளை போன வாரம் போச்சு, இந்த வாரம் என்னை தேடி ஆவலாக வந்துருச்சு அப்படின்னு உங்களை பார்த்து என்ன செய்கிறாரா, அவர் உங்களை மெச்சி கொள்ளுகிறார். உங்க மேலே ஆசீர்வதிக்க கரத்தை வைக்கிறார். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வர வைக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவரை பின்னாடி தள்ளிடாதீங்க. கர்த்தர் நல்லவர். 1 யோவான் 5:20 வாசித்து முடிக்கலாம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, நான் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இருதய பலகையில் இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தெளிவாக எழுதுறாரு, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன செய்திருக்கிறார், இந்த பூமியிலே அறிந்து நமக்கு அவரை அறிகிற புத்தியை என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? புத்தியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளுகிற புத்தி நமக்கு இருக்கிறது. அப்புறம் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், இவர்தான் நித்திய ஜீவன். ஆமென். வேதத்தில் ஆண்டவர் சொல்ற, என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரா. என்ன புறம்பே தள்ளுகிற எவனும் என்ன செய்ய முடியாது, அந்த வாசல் கண்டு கூட பிடிக்க முடியாது. இந்த பரலோக வாசலுக்கு நேராக வந்தோடு நிற்க முடியாது. வழியவே என்ன செய்யறோம், வாசலையே தள்ளிட்டோம் அப்படின்னா அப்புறம் வேற எங்க போய் நிற்கிறது? ஆண்டவர் சொல்றார், என்ன புறம்பே தள்ளாத, நான் தான் மெய்யான தேவன், நான் தான் நித்திய ஜீவன், நான் தான் ஆசீர்வதிக்கிறவர், நான் ஒருவர் மாத்திரமே தேவாதி தேவன், நான் ஒருவர் மாத்திரமே உன்னை நேசிக்கிற கர்த்தர். ஆண்டவர் வெளிப்படையாக சொல்றார், நம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது, நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பொல்லாங்கனுக்குள் இல்லை, நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன். நான் பொல்லாங்கனுக்குள் இருந்தா உலகத்தை முன்பதாக வைப்பேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, நான் ஆண்டவருக்குள்ள இருந்தா என் தெய்வத்தை முன்பதாக வைப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, புறம்ப தள்ளிடாதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு அநேக தடைகள் உண்டு. தேவனை விட்டு பின்வாங்கி செல்வதற்கு உங்கள் இருதயம் ஒரு நாள் அதுக்கு ஒத்துக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்குது? ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறாரா? ஆண்டவர் ஒருபோதும் புறம்ப தள்ளிடாதீங்க. அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ரபல ரதல ரஷந்தரதனமா ஓ ரெஹிரி தேல ரதியல பரஹரதல ரதலரா ரிபரதல ரஷதரதனமா விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. அந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. அந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே.
சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கல, என்ன விட்டு கொடுக்கல, அப்பா விட்டு கொடுக்கல. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன். கிருபை நிறைந்தவரே, ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் மேன்மையானவைகளை பேசும் பொழுது சீஷர்களோ அப்பத்தை குறித்து யோசிக்கிறவர்களாக இருந்தாங்க. ஆண்டவரே இந்த உலகத்தை உண்டாக்கினவர் நீர் என்று அறிந்தும் ஆண்டவரே ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரே உலகத்திலிருந்து ஒரு தெய்வத்தை தனக்கென்று உண்டு பண்ணினாங்க. ஆண்டவரே நாங்கள் ஒருபோது இந்த தவறுகளை செய்யாதபடி எங்களுக்கு எச்சரிக்கையா இந்த வசனங்களை எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், சபையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே உம்மை முன்பதாக நிறுத்தவும், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுக்குரிய காரியம், முதலாவது கர்த்தரை தேடுகிற காரியம். ஆண்டவரே முதலாவது உம்மை நிறுத்த உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே உம்மைதான் முன்பதாக நிறுத்த விரும்புகிறாங்க. ஆனால் அநேக சூழ்நிலைகள் பிசாசு தந்திரமாய் அவர்களை ஆண்டவரே திசை திருப்புகிறவனா இருக்கிறார். ஆண்டவரே இந்த நாளில் இருந்து உம்மை அதிகமாய் சார்ந்து கொள்ளவும், ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களை அறிந்து எந்த விதத்திலும் உம்மை விட்டு பின்வாங்காம உம்மை சார்ந்து கொள்ளுகிற இருதயத்தை என் தேவன் ஒவ்வொருவர் இருதயத்திலும் சிருஷ்டிப்பீராக. உம்மையே சார்ந்து கொள்ளுகிறவர், உம்மையே நம்பி இருப்பதினால் நீர் பூர்ண சமாதானத்தோடு பாதுகாக்கிற கர்த்தர். நீர் நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே. நீர் எனக்கு அரணா இருக்கிறவர். ஓ நீர் என்னை அறிந்திருக்கிற நல்ல தகப்பன் அப்பா. ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீங்க, எங்க நிலைமைகளை அறிந்திருக்கிறீங்க, என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீங்க. ஏற்ற வண்ணமாய் உதவி செய்யுங்க, ஏற்ற வண்ணமாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க அப்பா. வழி மாறி போயிருந்தாலும் ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதனால உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்குகிறவரா இருக்கிறீங்க. நீர் அப்பா உயர்த்துகிறவரா இருக்கிறீங்க. நன்றி சொல்லுகிறேன். உங்க தேவ கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த கரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு இருதயத்தோடு கூட உடைய வார்த்தை இருப்பதாக உடைய கரம் நடந்து செல்லட்டும் அப்பா. உடைய கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.